ரொம்ப சிம்பிள் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காய்ச்ச உடனே பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடலாங்க. இஞ்சி பூண்டு நீங்கள் ஒன்றா ரெண்டாக தட்டியும் போடலாங்க, நல்லா அரைச்சும் போடலாம். நான் ரொம்ப நல்லா அரைச்சிட்டேன், ஆனால் ஓரளவுக்கு அரைச்சாவே அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதோட உப்பை சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2, 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்ட உடனே பாருங்கள் தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா தூளையும் நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேங்க. கிரேவியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் விட்டு நல்ல கிரேவியாக செஞ்சுக்கலாங்க. நான் வந்து தக்காளி எல்லாம் அரைஞ்சி ஊற்றுவாங்க. நான் சிக்கன் கொஞ்சம் பாதியாக வெந்ததுக்கப்புறம் அரைஞ்சி போடுவேங்க. அதோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எல்லாம் போட்டுட்டு 5 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.